வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா விலை சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். மிஸ்டர் நரேன், கடைசியாக சொல்கிறேன், கேட்கறதும் கேட்காததும் உங்க பொறுப்பு. தயவு செய்து அந்த நோட்டிங்கை திருப்பி எடுத்துக்கிட்டு நான் சொல்றபடி எழுதி போடுங்கோ. நம்ம ஆபீசர் அப்படித்தான் எழுத சொன்னார். நீங்க சொன்னதையும் அவர்கிட்ட சொன்னேன். ஆனா அவர் கேட்கல. அதையும் மீறி உங்க இஷ்டப்படி எழுதினா அனாவசியமா அவரோட கோபத்துக்கு ஆளாகணும். அந்த நோட்டிங் அப்படியே மேலிடத்துக்கு போனா அதோட விளைவுகள் வேற மாதிரியா இருக்கும். பல பேரோட விரோதத்தை சம்பாதிச்சுக்க வேண்டி இருக்கும் என்று சற்றே நிறுத்தினார் பரமேஸ்வரன். வயது முதிர்ந்தவர், அனுபவசாலி, காலத்துக்கேற்ப அனுசரித்து கொண்டு போக வேண்டும் என்ற கொள்கை உடையவர். யாரையும் விரோதித்து கொண்டதாக சரித்திரம் கிடையாது. நல்ல உபகாரி. அப்படிப்பட்டவர்தான் இன்று என்னை இப்படி வற்புறுத்துகிறார். பல லட்சக்கணக்கான மதிப்புள்ள ஒரு கான்ட்ராக்ட் பற்றிய விஷயம். அந்த கான்ட்ராக்ட் விஷயத்தில் யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதும் எனக்கு தெரியும். சில மாதங்கள் முன்புதான் நான் இந்த சீட்டிற்கு மாற்றப்பட்டிருக்கிறேன். நான் இங்கு வருவதற்கு முன்பு என்னவெல்லாம் நடந்தது என்பது தெரியும். முள் கிரீடம் என்று தெரிந்தேதான் நான் இதில் மாட்டிக்கொண்டேன். எங்கு ஊழல் அதிகமோ அங்கு நேர்மையாக வேலை செய்து பலரின் விரோதத்தையும் சிலரின் வாழ்த்துக்களையும் சம்பாதித்துக் கொள்வதில் எனக்கு ஒரு சந்தோஷம். சிலர் என்னை பைத்தியக்காரன் என்பார்கள். சிலர் திமிர் பிடித்தவன் என்றும் நெருப்பு என்றும் கூட சொல்வார்கள். அது அவரவர் மனப்பான்மையை பொறுத்தது. இருந்தும் கூட இந்த கான்ட்ராக்ட் விஷயத்தில் நானும் திரு பரமேஸ்வரனும் மோதிக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை தவிர்க்க முடியாததாகிவிட்டது. நான் மோத விரும்பும் நபர்களில் பரமேஸ்வரன் கடைசி ஆளாக இருந்தார். சார், இந்த விஷயத்துல என்னுடைய முடிவை நான் மாற்றிக்கொள்ள விரும்பலை. நான் எழுதினால் எழுதினதுதான். என்னுடைய குணம் உங்களுக்குத்தான் தெரியுமே. தெரிந்தும் நீங்கள் இப்படி பிடிவாதம் பிடித்தால் எப்படி? அதெல்லாம் சரி நரேன். இருந்தாலும் விஷயம் கொஞ்சம் சிக்கலானது. அந்த ரெட்டி இருக்கிறானே, அவன் மிகவும் மோசமானவன். அவனோடு போய் மோத வேண்டுமா? அவனுக்கு பெரிய இடத்து செல்வாக்கு அதிகம். அதனால் இதிலெல்லாம் மோத என்ன சார் இருக்கிறது? நான் எப்போதுமே ரூல் படி நடப்பவன் என்பது உங்களுக்கு தெரியும். நான் மேற்கோள் காட்டியிருக்கும் விதிகள் தவறு என்றால் சொல்லுங்கள், திருத்திக் கொள்கிறேன். ரூல் தப்பு என்று நான் சொல்லவில்லை. சில நேரங்களில் சட்டத்தை தளர்த்தி சாதகமாக எழுத வேண்டும். ஒரே அடியாக ரூல் படிதான் நடக்க வேண்டும் என்பது முடியாத காரியம். அது என்னால் முடியாது சார். சட்டம் அரசாங்கத்தின் சார்பாக எழுதப்பட்டது. அந்த விதிமுறைகளை காப்பாற்ற வேண்டியது ஒவ்வொரு அரசு ஊழியனின் தார்மீக கடமையாகிறது. அதற்காகத்தான் எனக்கு சம்பளம் தரப்படுகிறது. என்னை பொறுத்த மட்டில் மிக உயர்ந்த அதிகாரியும் ஒன்றுதான். மிக கடை நிலையில் வேலை செய்யும் தொழிலாளியும் ஒன்றுதான். வாங்கும் சம்பளத்திற்காகவாவது நேர்மையாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவன். ஏன், நான் எழுதிய நோட்டிங் சரியில்லை என்று நீங்கள் கருதினால் அதன் மேல் அதை மறுத்து நீங்கள் எழுதலாமே. அது எப்படி? நீ எழுதியிருப்பது தப்பு என்று நான் சொன்னால்தானே. அதனால்தானே பிரச்சனை. அதற்கு நான் என்ன செய்யட்டும் சார்? ரூல் பேசினால் தப்பு, தலை கணம் பிடித்தவன், யாருக்கும் உதவும் எண்ணம் இல்லாதவன் என்பார்கள். இல்லாவிட்டால் ரூல் எதுவும் தெரியாத மக்கு என்பார்கள். இதற்கு வேறு என்னதான் வழி? நரே, உனக்கு சின்ன வயது, அனுபவம் பத்தாது. இந்த நோட்டிங் இப்படியே மேலே போனால் என்ன ஆகும்? ரெட்டிக்கு மினிஸ்ட்ரி வரையில் ஆள் இருக்கிறார்கள். அப்படியே உன் நோட்டிங்கை மறைத்துவிட்டு வேறு நோட்டிங் எழுதினால் என்ன ஆகும்? சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் அதுதான் நடக்கப் போகிறது. அதனால் அனாவசியமா எல்லாரையுமே பகைத்து கொள்வதில் என்ன பிரயோஜனம் இருக்கப் போகிறது? அதுவும் இல்லாமல் நம் மேலதிகாரிகள் என்ன சொல்கிறார்களோ அதன்படி நடந்துவிட்டால் முழு பொறுப்பும் அவர்களுடையதாகிவிடுகிறது. அதுவும் இல்லாமல் நம்மை போல அவர்களும் சம்பளம் வாங்கலையா? அவங்களுக்கு இல்லாத கவலையும் பொறுப்பும் நமக்கு மட்டும் ஏன்? அது சரி, அதற்கென்று தப்பான வழியை நான் காட்டினால் பிரச்சனை என்று வரும்போது எல்லோரும் கை கழுவி விடுவாங்க.
முழு பழியும் நம்ம மேலதான் விழும். அதிகாரிங்க அவங்க எப்படியும் தப்பிச்சிடுவாங்க. அதெல்லாம் எதுக்கு சார்? சட்டத்துக்கு புறம்பா நடக்க நான் தயாரா இல்லை. பிறகு உங்க இஷ்டம். எப்படி இருந்தாலும் இந்த கான்ட்ராக்ட் ரெட்டிக்குத்தான் போக போகிறது. இதுக்கு நடுவுல நீ ஏன் அனாவசியமா கெட்ட பெயரை வாங்கிக்கிறேங்கிறது தான் என் வாதம். கெட்ட பெயரை பற்றி நான் கவலைப்படவில்லை. இதோட விளைவுகள் எப்படி இருந்தாலும் ஏத்துக்க தயாரா இருக்கேன் என்று தீர்மானமாக சொல்லிவிட்டேன். 2 நாட்கள் ஆகியும் ஃபைல் அவருடைய மேஜையை விட்டு நகரவில்லை. நான் என் எண்ணத்தை மாற்றிக்கொள்வேனோ என்று பரமேஸ்வரன் எதிர்பார்க்கிறார் போலிருக்கிறது. 2 நாட்கள் விடுமுறைக்கு பின்னர் காலையில் மிகவும் அவசரமான வேலை ஒன்றில் மூழ்கி இருந்தேன். அப்போது, சார் நமஸ்காரம். தங்கப்பல் மின்ன பெரிய வெட்டரிவாள் மீசை, சில்க் சட்டை வேஷ்டி சகிதமாக புன் சிரிப்போடு ரெட்டி. என் பதிலை எதிர்பார்க்காமல் எதிரில் இருந்த சேரை இழுத்து போட்டு கொண்டு உட்கார்ந்தார். கவனிக்காதது போல என் வேலையில் மூழ்கி இருந்தேன். ரொம்ப பிஸியா இருக்கீங்க போல என்று அவனாக பேச்சை ஆரம்பித்தான். என்ன விஷயம் சொல்லுங்க. 2 நாள் லீவு வேற, வேலை அதிகம், சும்மா பேசிக்கிட்டு இருக்க நேரம் இல்லை. ரெட்டியின் முகம் திடீரென்று மாறியது. இருந்தாலும் சமாளித்து கொண்டான். பின்ன வீட்டுல வந்து சாவகாசமா பாக்குறேன். பச்சை மிளகாயை கடித்தது போல சுரீலென ஏறியது. வீட்டுல வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆபீஸ் விஷயம் ஆபீஸ்ல மட்டும்தான். என்னை யாரும் வீட்டுல வந்து பார்க்கறது பிடிக்காது. என்ன விஷயம் சொல்லுங்க. ரெட்டியின் முகம் இறுகியது. அதான் அந்த கான்ட்ராக்ட் விஷயம் பரமேஸ்வரன் ஐயா சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். பரமேஸ்வரனை பார்த்தேன். அவர் செயற்கையாய் தலையை குனிந்து கொண்டு ஃபைலில் மூழ்கி இருப்பது போல நடித்தார். கோபத்தை அடக்கி கொண்டு நிதானமாகவே பேசினேன். அது விஷயமா என்ன எழுதணுமோ அதை எழுதி அவர் டேபிள்ல போட்டு 4 நாளாச்சு. அவர்கிட்ட இருந்த ஃபைல் மேல போய்விடும். அதை பத்தி கவலைப்படாதீங்க. அது தெரியும். பரமேஸ்வரன் ஐயா சொன்னாரு. நீங்க என் பையன் மாதிரி. பெரியவர் சொல்றபடி கேட்கறது நல்லது. என்னை பத்தி உங்களுக்கு தெரியும். மிஸ்டர், இது ஏன் ஆபீஸ்? இங்க எது செய்யணும், எது செய்யக்கூடாது, எது நல்லது, எது கெட்டதுங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும். அதை பத்தி எல்லாம் அடுத்தவங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதை பாருங்க தம்பி, இந்த கான்ட்ராக்ட் எப்படியும் எனக்கு தான் கிடைக்க போகுது. மினிஸ்டர் என்கிட்ட சொல்லிட்டாரு. உனக்கு எதுவும் பிரச்சனை வராம நான் பார்த்துக்கிறேன். பின்ன உனக்கு எதுக்கு வேண்டாத வேலை? பின்ன ஏன் எங்கிட்ட வரீங்க? நேரா மினிஸ்டர் கிட்டேயே போக வேண்டியது தானே? அது கடைசியா தான். முதல்ல எதையும் முறையோட செய்யணுங்கிறது தான் என்னோட கொள்கை. அதுவும் இல்லாம என்னோட வழியில ஒரு புல் பூண்டு கூட தடங்கலா இருக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் ஒரு விலை உண்டு. சிலது குறைவா இருக்கும், சிலது அதிகமா இருக்கும். வியாபாரத்துல அதெல்லாம் பார்க்க முடியாது. உன் விலை என்னன்னு தான் தெரியல. என் கோபம் உச்ச கட்டத்தை அடைந்தது. எல்லாம் தெரியும். உன்னால முடியாதது இல்ல. எந்த அரசாங்கம் வந்தாலும் உன் பின்னாலதான். ஆனா ஒண்ணு மட்டும் நினைவுல வச்சுக்க, என்ன மட்டும் எந்த விலையும் கொடுத்து வாங்க முடியாது. கத்தினேன். செக்ஷனில் அனைவரும் வேலையை விட்டு எங்களையே பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது பியூன் ஆறுமுகம் வந்தான். சார், அர்ஜென்ட்டா ஃபோன் கால் வந்திருக்கு. உங்க மனைவி பேசுறாங்க. போனில் என் மனைவி காயத்ரி. வார்த்தைகள் எதுவும் வரவில்லை, அழுகை மட்டும். என்ன காயத்ரி, என்ன விஷயம்? ஏன் அழற? அவளால் அழுகையை நிறுத்த முடியவில்லை. அவள் பேசியதில் நான் புரிந்து கொள்ள முடிந்தது. எங்கள் குழந்தைக்கு ஏதோ விபத்து. பிறகு எனக்கு கையும் ஓடவில்லை, காலும் ஓடவில்லை. எப்படி வீட்டை அடைந்தேன் என்று எனக்கு தெரியவில்லை. நான் வீட்டை அடைந்த போது காயத்ரி மயக்கமாகிவிட்டிருந்தாள். எங்கள் 3 வயது ஒரே பெண் குழந்தை ரோடில் விளையாடி கொண்டிருக்கும் போது காரில் அடிபட்டு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில். பரமேஸ்வரன் தான் கூடவே என்னோடு வந்தார். எந்த வேலையும் எனக்கு வைக்கவில்லை. காயத்ரி கதறி கதறி குரலே மாறிவிட்டிருந்தது. இனி அழுவதற்கு எதுவும் இல்லை என்று கண்ணீர் கூட வறண்டு போனது. ஏங்க, நாம என்ன பாவங்க செய்தோம்? நமக்கு இப்படி ஒரு நிலைமை வரணுமா? நம்ம பாப்பாவுக்கு பதிலா நான் போயிருக்க கூடாதா? காயத்ரி, மனசை தேத்திக்க. நாம என்ன செய்ய முடியும்? கடவுள் மேல பாரத்தை போடுறதை தவிர வேற என்ன செய்ய முடியும்? வீட்டுக்குள்ள இருந்தவ
நான் காய்கறி வாங்க ரோட்டுக்கு போனப்போ தலைப்பி பிடிச்சுக்கிட்டு என் பின்னாலேயே வந்தா. ரோட்ல போய்கிட்டு இருந்த பூனைக்குட்டியை பிடிக்கிறதுக்காக குறுக்க ஓடுனவ கார் நசுங்கி பிடிச்சு. சத்தியம் தர்மம் நேர்மைன்னு பேசுவீங்களே, நமக்கா இப்படி ஒரு தண்டனை? கடவுளே கடவுளே என்று முட்டிக்கொண்டாள். என்ன சொல்லி அவளை தேற்றுவது? 72 மணி நேரம் 3 நாட்கள் எப்படி கழித்தோம்? எங்களை சுற்றி என்ன நடந்தது என்று எங்களுக்கு தெரியாது. பாவம் பரமேஸ்வரன் தான் இரவும் பகலுமாக குடிக்க தண்ணீர் முதல் சாப்பாடு வரை எல்லாம் கொண்டு வந்தார். குழந்தையை கவனிப்பது, டாக்டர் வரும்போதெல்லாம் அவர் பின்னாலேயே போவது, இதோடு எங்களையும் கவனிக்க வேண்டிய நிலை. இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் இரவு பகலாக குழந்தைக்கு வைத்தியம் நடந்தது. ஒவ்வொரு தடவையும் வார்டு பாய் வெளியே வந்து கூப்பிடும் போதெல்லாம் வயிற்றை கலக்கும். 3 நாட்களுக்கு பின்னர் குழந்தை அபாய கட்டத்தை தாண்டிவிட்டாள். பயப்பட எதுவும் இல்லை என்று டாக்டர் உறுதியாக சொன்னபோது எங்கள் வயிற்றில் பால் வார்த்தது போல் இருந்தது. 2 மாதங்கள் கழித்து குழந்தையை டிஸ்சார்ஜ் செய்து வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போகலாம் என்றார்கள். பில்லை பார்த்தபோது எனக்கு மயக்கமே வந்துவிட்டது. பெங்களூரில் மிகப்பெரிய மருத்துவமனை. என் சக்திக்கு அங்கு மழைக்கு ஒதுங்கக்கூட தகுதி இல்லை. குழந்தைதான் முக்கியம் என்ற நிலையில் பரமேஸ்வரன் அந்த ஆஸ்பத்திரியை நாடியதில் எந்த தவறும் இல்லை. 40,000 ரூபாய். ஏறக்குறைய எனக்கு மூச்சே நின்றுவிட்டது. என்ன செய்வது? என்னை நம்பி அவ்வளவு பணம் யார் கொடுப்பார்கள்? பரமேஸ்வரன் டிஃபன் கேரியர் ஃப்ளாஸ்க் சகிதமாக வந்து கொண்டிருந்தார். அவரை பார்த்ததும் எனக்கு அழுகையே வந்துவிட்டது. என்ன நரே, சின்ன குழந்தையாட்டமா எது கழறீங்க? அதான் எல்லாம் சரியா போயிடுச்சே. பாப்பா சரியாயிட்டாளே. சார், உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்க. நீங்க மட்டும் இல்லைன்னா எங்க பாப்பாவை பார்த்துருக்கவே முடியாது. கூட பிறந்தவங்க கூட செய்ய மாட்டாங்க. கூட பிறந்தவங்க கூட என்ன கூட பிறந்தவ மாதிரியே நினைச்சுக்க வேண்டியது தானே. நான் அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருக்க. பின்ன எதுக்கு நன்றி அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம்? கண்ணை தொடச்சுக்கோ. அது என்ன என்றார். பேசாமல் பில்லை அவரிடம் கொடுத்தேன். பில்லா? நான் அப்பவே பணம் கட்டிட்டனே, தோ ரசீது. நாம வீட்டுக்கு போகலாமா என்றார் பரமேஸ்வரன் மிக இயல்பாக, எந்தவித உணர்ச்சியும் காட்டாமல். என்ன, பணத்தை கட்டிட்டீங்களா? எப்படி சார்? என்னால நினைச்சு பார்க்க கூட முடியாத தொகைய எப்படி சார் கட்டினீங்க? எங்க சார் அவ்வளவு பணம் புரட்ட முடிஞ்சது? எப்படியோ புரட்டின. பணம் கட்டியா சொன்னோம். பிறகு சாவகாசமா சொல்ற. இப்ப தெரிஞ்சு என்ன ஆக போறது? பின்னால் யாரோ நிற்பது போல நிழலாடியது. திரும்பினால் அந்த ரெட்டி தங்கப்பல் தெரிய சிரித்தபடி நின்று கொண்டிருந்தான். என்ன சார், எப்படி இருக்கீங்க? பாப்பா எப்படி இருக்கு? இந்தா பாப்பா என்ற குழந்தையிடம் பிஸ்கட் பாக்கெட்டை எடுத்து நீட்டினான். எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்தது. என்ன நடந்திருக்கிறது என்று வெட்ட வெளிச்சமாக புரிந்தது. பிஸ்கட் பாக்கெட் கொடுப்பதை தடுத்தேன். ஏன் சார், குழந்தைக்கு கொடுக்கறத தடுக்கிறீங்க? அதாவது எனக்கு நீ கொடுத்திருப்பதை தடுத்திருக்க வேணுங்கிறீங்க, அப்படித்தானே? இப்போ உங்களுக்கு திருப்தி தானே? நரேன், டேக் இட் ஈஸி. இப்ப என்ன நடந்து போச்சு? முழு விவரமும் தெரியாம ஏன் இப்படி கூச்சல் போடுறீங்க? தயவு செய்து நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. வீட்டுல போய் பேசிக்கலாம். இது ஆஸ்பத்திரி. இங்க கூச்சல் போட்டு கலாட்டா செய்யாதீங்க என்றார் பரமேஸ்வரன். என்ன சார், இப்படி செஞ்சுட்டீங்களே? உங்களை சாட்சாத் பரமேஸ்வரன் என்னை காப்பாத்த வந்திருக்கீங்கன்னு தெய்வமா நினைச்சுக்கிட்டு இருந்த. இப்படி என்ன அநியாயமா விலைக்கு வித்துட்டீங்களே சார், வித்துட்டீங்களே. இனிமே நான் யார் முன்னாலேயும் தலை நிமிர்ந்து நடக்க முடியாதபடி செய்துட்டீங்களே என்று தலையில் அடித்து கொண்டேன். கையை பிடித்து கொண்டு சொன்னார் பரமேஸ்வரன். ப்ளீஸ், நான் சொல்றது கேளுங்க. அன்னைக்கு அவ்வளவு சத்தம் போட்டு ரெட்டியை கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருந்தீங்க. ஃபோன் பேசி முடிச்சதும் நீங்க மயங்கி விழுந்தது உங்களுக்கு தெரியாது. அப்போ இந்த ரெட்டி தான் உங்களை அவரோட கார்ல எடுத்துக்கிட்டு போனார். நீங்க உங்க மனைவியை தேத்திக்கிட்டு இருக்கிறப்போ குழந்தையை உடனே ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போய் ஆக வேண்டியதை கவனிச்சார். அன்னைக்கு ரெட்டியோட செல்வாக்கு மட்டும் இல்லாம இருந்திருந்தா பாப்பாவை காப்பாத்தி இருக்கவே முடியாது. ரெட்டியோட சிபாரிசுனாலதான் சீஃப் டாக்டர் தானே இருந்து பர்சனலா கவனிச்சு குழந்தைய காப்பாத்தினார். எப்படியோ என்னை வித்துட்டீங்க. இப்ப திருப்தி தானே ரெட்டி
என்றேன். ரெட்டி முகத்தில் எந்தவித சலனமும் இல்லாமல் புன்னகையுடன், அத நீங்கள சொல்லணும் என்றான். அதாவது, என்ன விலைக்கு வாங்கிட்டதா நினைக்கிறீங்க, அப்படித்தானே? ஒண்ணு மட்டும் நினைவுல வச்சுக்கங்க, என்னை யாராலையும் விலைக்கு வாங்க முடியாது. ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா நான் சொல்றது கேளுங்க என்று குறுக்கிட்டார் பரமேஸ்வரன். சார், ஒன்னும் சொல்லாதீங்க. அவர் என்ன பேசுறாரோ அதை பேசி முடிக்கட்டும், பிறகு நாம பேசலாம். என்ன பேச போறீங்க? என்னோட கையாலாகத்தனம் உங்களுக்கு சாதகம் ஆயிடுச்சு. சார், அதெல்லாம் பிறகு பேசிக்கலாம், எல்லா விவரத்தையும் அம்மா சொல்லட்டும் என்றார் ரெட்டி. எனக்கு சுரீர் என்றது. என்ன, காயத்ரிக்கும் இது தெரியுமா? அப்ப எல்லாரும் சேர்ந்துதான் இதை நடத்தி இருக்காங்களா? வீட்டுக்கு வாங்க, விவரமா சொல்றேன் என்றாள் காயத்ரி. காயத்ரி, நீயும் கூடவா? உன் சம்மதத்தோடவா இது நடந்தது? உனக்கு எப்படி மனது வந்தது? நீ என்ன செய்வ? உனக்கு பிள்ளை பாசம், எனக்கு கொள்கை பைத்தியம். என்னை அநியாயமா இப்படி வித்துட்டீங்களே. மிஸ்டர், உங்களுக்கு மட்டும்தான் உணர்ச்சி வசப்பட தெரியும், சத்தம் போட தெரியும்னு நினைக்காதீங்க. இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்படி கூச்சல் போடுறீங்க? இனிமே என்ன நடக்கணும்? என் குழந்தை அடிபட்டதை விட எனக்கு இதுதான் அதிகமா வலிக்குது. இதுக்கு என்ன மருந்து இருக்கு? இந்த உதவிய ஏன் அவ்வளவு கேவலமா நினைக்கிறீங்க? ஒரு கான்ட்ராக்டர் வியாபாரின்னா அவனுக்கு மனுஷத்தன்மையே இருக்காதுன்னு ஏன் நினைக்கிறீங்க? மனுஷத்தன்மையோட ஒருத்தன் இன்னொருத்தனுக்கு செஞ்ச உதவியா ஏன் இருக்கக்கூடாது? அடடா, என்ன மனுஷத்தன்மை! இதே மனுஷத்தன்மைய ரோட்ல போற எல்லாருக்கும் காட்டுவீங்களா? என்கிட்ட வேலையாக வேண்டி இருந்தது, அதனால உதவி செய்ய வந்தீங்க. அதாவது உதவி செய்யற மாதிரி என்ன விலைக்கு வாங்கிட்டு தான் நினைச்சிட்டீங்க. தயவு செய்து திருப்பி திருப்பி அதே மாதிரி பேசி என்னோட நல்லெண்ணத்தை கொச்சப்படுத்தாதீங்க. உங்களுக்கு உங்க கொள்கை பெருசா இருக்கலாம், அதுக்காக அடுத்தவங்களை அவமானப்படுத்தாதீங்க. தெரிஞ்சவங்களுக்காக ஏதோ ஒரு விஷயத்துல ஒருத்தரை பிடிச்சு போச்சுன்னா அவங்களுக்கு தான் உதவி செய்வாங்க. அதுக்காக ரோட்ல போறவங்களுக்கெல்லாம் உதவி செய்ய நான் தர்ம சத்திரமா வச்சிருக்கேன்? அதுக்கெல்லாம் நான் முடிக்கவில்லை. இனிமே நீங்க பேசக்கூடாது. உங்களோட பேச்செல்லாம் நான் கேட்டாச்சு. இனிமே நான் சொல்றத கொஞ்சம் நீங்க காது கொடுத்து கேளுங்க. உங்ககிட்ட கான்ட்ராக்ட் விஷயமா ஏதாவது செய்யுங்கன்னு நான் கேட்டேனா? அன்னைக்கு பேசுனது அன்னையோட போயிடுச்சு. அதுக்கு பிறகு உங்களை பார்க்க கூட நான் முயற்சி செய்யல. நீங்க இல்லாத சமயமா பார்த்துதான் நான் உங்க பாப்பாவை பார்க்க வந்தேன். ஏன்னா நீங்க என்ன பார்த்துட்டா ஏடா கூடமா ஏதாவது ஆயிடுமேன்னு தான் உங்க கண்ணிலேயே படல. திருட மாதிரி பாப்பாவை பார்த்துட்டு போவேன். முதல்ல அந்த அம்மாவையும் பார்க்க பயப்பட்டேன். பிறகு பரமேஸ்வரன் சார் அவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லி உங்களுக்கு தெரியாம வந்து பார்க்கறத அவங்களுக்கு புரிய வச்சேன். நீங்களா ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டு அடுத்தவங்க அத்தனை பேரையும் திருடன்னு நினைக்கிறீங்க. இப்ப தெரியுது உங்களோட தாழ்வு மனப்பான்மை. உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வராம மட்டும் இருந்ததுன்னா உங்களை எப்படி வழிக்கு கொண்டு வர்றதுன்னு எனக்கு தெரியும். உங்களை ஒரு மூட்டை பூச்சியை நசுக்கிற மாதிரி நசுக்கி இருப்பேன். என்னோட சக்தி உங்களுக்கு தெரியும். உங்க நோட்டிங்கை என் கையாலேயே கிழிச்சு போட்டுவிட்டு பெரிய இடத்துல எனக்கு சாதகமா எழுதிக்க தெரியும். இப்ப கூட என்னால முடியும். நான் பேசவில்லை. பேசி முடிக்கட்டும் என்று காத்திருந்தேன். பின்ன நான் எதுக்காக இதெல்லாம் செய்தேன்னு கேட்குறீங்களா? அதுதான் பாயிண்ட். அப்படி கேளுங்க. நீங்க சத்தம் போட போட, நீங்க பேச பேச எனக்கு கோபம் வர்றதுக்கு பதிலா சிரிப்பி தான் வந்தது. உங்களோட கோபம் எந்த அளவுக்கு போகுதுன்னு வேடிக்கை பார்க்க நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள துரதிருஷ்டவசமா உங்க பாப்பா அடிபட்ட செய்தி வந்தது. நீங்க வேற மயக்கம் ஆயிட்டீங்க. பிறகு எல்லாமே தலை கீழா மாறி போயிடுச்சு. அன்னைக்கு பாப்பாவை மடியில போட்டுக்கிட்டு உங்க மனைவி கதறனது இப்பவும் காதுல ஒலிக்குது. நேர்மை நியாயம்னு இருக்கிற இவருக்கு இப்படி ஒரு தண்டனையா? நாங்க என்ன பாவம் செய்தோம்? இந்த கடவுளுக்கு கண் இல்லையான்னு கதறுனாங்க. அப்ப எனக்கு ஒரு உண்மை புரிஞ்சது. நான் வியாபாரி தான், ஆனா எனக்கு மனுஷத்தன்மை உண்டுங்க. எனக்கும் பிள்ளைங்க இருக்கு. நான் செலவழிச்ச பணத்தினாலையும் என்னோட செல்வாக்குனாலையும் டாக்டரோட சாமர்த்தியத்தினாலையும் உங்க பாப்பா பொழைக்கலீங்க. உங்களோட நேர்மையும் நியாயமும் தான் காப்பாத்தி இருக்கு. எப்படிங்கிறீங்களா? அப்படி பணமும் என்னோட செல்வாக்கு மட்டும் பெருசா இருந்திருந்தா 10 வருஷத்துக்கு முன்னால லட்சமா செலவு செய்து இதே டாக்டர் கிட்ட இதே ஆஸ்பத்திரியில வைத்தியம் பார்த்த என்னோட மனைவி 2 குழந்தைகளை அனாதையா என்கிட்ட விட்டுட்டு செத்து போயிருக்க மாட்டா.
அவளை காப்பாற்ற முடியாம போயிடுச்சு. அது ஏன் இப்ப கூட உங்க சுய கௌரவத்தை மதிக்கிற, அதுக்காக தலை வணங்குற உங்களை மாதிரி நாணயமானவங்களால எல்லாருமே இருந்தா நாங்க ஏன் தப்பு வழி குறுக்கு வழிக்கு போறோம்? கடைசியா ஒரு வார்த்தை, இந்த பணத்தை நான் உங்களுக்கு சும்மா கொடுக்க விருப்பப்படல. அப்படி கொடுத்தா அது உங்களையும் உங்க சுய கௌரவத்தையும் அவமானப்படுத்துற மாதிரி ஆயிடும். சொல்லிக்கொண்டே சட்டை பையில் இருந்து ஒரு காகிதத்தை எடுத்தார் ரெட்டி. இதுல உங்களுக்கு கொடுத்த பணத்தை என்கிட்ட இருந்து கடனா நீங்க வாங்கி இருக்கிறதா எழுதியிருக்க. முடிஞ்ச போது கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுங்க. கூட பிறவாத ஒரு சகோதரனுக்கு செய்யற உதவியா பெரிய மனசு செஞ்சு இதை ஏத்துக்கணும் என்று பத்திரத்தையும் தங்க மூடி போட்ட பேனாவையும் கொடுத்தார். கனத்த கண்களோடு பேசாமல் அந்த பத்திரத்தில் கையெழுத்து போட்டேன். நரேன், உனக்கு விஷயம் தெரியுமா என்றார் பரமேஸ்வரன். சமி, இனிமே எதுவும் பேசாதீங்க, வாங்க போகலாம். இல்ல ரெட்டி, நரேனுக்கும் தெரியட்டும். நரேன், அந்த ஃபைலை அப்படியே ஒரு வார்த்தை கூட மாத்தாம மேலதிகாரிக்கு போட்டுட்டேன். அதிர்ச்சியால் அப்படியே உறைந்து போனேன். அப்படியானால் ரெட்டிக்கு எவ்வளவு நஷ்டம்? அது போகுதுங்க, விடுங்க. கடவுள் புண்ணியத்துல ஆயுசு மட்டும் இருந்ததுன்னா எவ்வளவோ சம்பாதிக்கலாம். காசு தானே, மனுஷனை சம்பாதிக்க முடியுங்களா? ரெட்டி அந்த கான்ட்ராக்டிற்காக கொடுத்திருந்த டெண்டரை வாபஸ் வாங்கிட்டார் நரேன். அப்படியா என்ற ஆச்சரியத்தோடு பார்த்தேன். ஆமாங்க, பின்னால என்னோட சாமர்த்தியத்தினால தான் அந்த கான்ட்ராக்டை வாங்கினாலும் அது நீங்க செஞ்ச தயவுதான்னு யாரும் நாக்கு மேல பல்லு போட்டு பேசிடப்படாது பாருங்க. அதனாலதான். பொங்கி வந்த அழுகையை என்னால் அடக்க முடியவில்லை. ரெட்டியை கையெடுத்து கும்பிட்டேன். சேச்ச, நீங்க உசந்தவங்க, அப்படியெல்லாம் செஞ்சு என்னை கேவலப்படுத்தாதீங்க. மிஸ்டர் ரெட்டி, ஒரு உதவி செய்ய முடியுமா? உங்க வண்டியில எங்களையும் பாப்பாவையும் வீட்டுல கொண்டு போய் விட முடியுமா என்றேன். அதுக்கு என்ன, விட்டா போச்சு என்றபடி ரெட்டி பாப்பாவை தூக்கி கொள்ள பரமேஸ்வரன் துணிகள் மற்ற சாமான்களை எடுத்துக்கொண்டார். காயத்ரி என்னை பின்தொடர்ந்தாள். 1991ஆம் ஆண்டு அமது சுரபி நடத்திய சிறுகதை போட்டியில் முதல் பரிசு பெற்ற சிறுகதை இது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பை. தேங்க்யூ.